ஹalleluya ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரே, அவைகளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவரே, உம்மை நன்றியுள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியும் அந்தமுமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், அல்பா ஒமேகாவுமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே ஹalleluya ஹalleluya. மகிமையான தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆட்சிமை உள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிற எல்லா தடைகள் உடையவராக, தடைகள் உடையவராக, தடைகள் உடையவராக ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரங்கத்தாவே. இந்த கூட்டத்துக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா ஆண்டவரே அப்பா பிசாசுடைய கிரிகள் கர்த்தர் நீர் முறியடிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே ஆண்டவரே, தடையில்லாமல் பிள்ளைகளை நீங்க கொண்டு வருவீராக அப்பா, நீர் கொண்டு வருவீராக. யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா இந்த நாளில் ஆண்டவரே சமூகத்துக்கு வரணும் என்று சித்தம் இருக்கிறதோ கர்த்தர் எல்லாரையும் நீர் கொண்டு வரும்படி ஹalleluya 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 ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, எல்லா கரங்களும் உயர்த்தி உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவர் வரவேற்கலாமா? பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். எல்லா கரங்களும் உயர்த்தின வண்ணமாய் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய
நீர் ஆளுகை செய்வீராக. நீர் எங்களை வழி நடத்துவீராக. உடைய பிரசனத்தினால, உடைய அபிஷேகத்தினால, உடைய வல்லமையினால இந்த நாளிலே நீர் எங்களை நிரப்புவீராக. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்படுத்தி அப்போ உடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா சூத்திரன் கர்த்தாவே, இந்த நாளில் ஏறெடுக்கிற எல்லா காரியங்களும் உன் நாம மகிமைக்கென்று அமையட்டும். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உடைய திவ்ய கரம் எங்களோடு சூழ்ந்து கொள்வதாக. பிரசன்னம் எங்களோடு ஆண்டவரை அமர செய்ய வேண்டியாய் ஜெபிக்கிறோம். இந்த கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் ஆண்டவரை வர தடையா இருக்கிறார்களோ ஆவியானவரே இயேசுவின் நாமத்தினால தடைகளை உடைத்து நீர் கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிரசனத்தினால ஆண்டவரே வல்லமையினால அப்பா நீர் எங்களை மூடிக்கொள்ளுவீராக. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். பாடுகிறவர்கள் ஒரு 2 பாடலை பாடும்படியாக கேட்போம். சூரியத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துரத்தை பாடி மதிலை இடிப்போம், மகிழை பாடிப்போம், மகிழை பாடி எரிகோ பிடிப்போம். சூரியத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். சூரியத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். தேவன் பாடினான், சவலை
கர்த்தராகிய நாம் இப்பொழுது ஆனதின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். அப்பா உங்களை துதிப்பது ஆண்டவர் எங்களுக்கு எவ்வளவு மனமகிழ்ச்சி கர்த்தாவே. உங்களை ஆராதிக்கும் போது ஆண்டவர் எங்க துக்க முகங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறு ஆண்டவர். உங்களை ஆராதிக்கும் போது ஆண்டவர் நாங்க எதெல்லாம் எழுந்து போனோமோ அது எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம் ஆண்டவர். உங்களை ஆராதிப்பதற்காகத்தான் நீர் எங்களை தெரிந்து கொண்டீங்க. உங்களை பாடி புகழ்வதற்காகத்தான் எங்களை நீங்க அழைத்தீங்க ஆண்டவர். உங்களை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் சாமி. உங்களை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீங்க செய்த நன்மைகள் ஏராளமானவர். அப்பா நாங்க கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் போது ஆண்டவரே எங்க குடும்பத்துல எங்க கிராமத்துல ஆண்டவரே நாங்க கூணி குறுகி ஆண்டவரே ஆண்டவரே உங்களை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் சாமி. உங்களை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீங்க செய்த நன்மைகள் ஏராளமானவர். அப்பா நாங்க கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் போது ஆண்டவரே எங்க குடும்பத்துல எங்க கிராமத்துல ஆண்டவரே நாங்க கூடி குறுகி ஆண்டவரே தள்ளப்பட்ட கல்லாய் இருந்த ஆண்டவரே உங்களுக்கு தலைக்கல்லாய் உயர்த்தி ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவரே உங்களுடைய தலைகளை உயர்த்தி வைத்தீர நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ராஜாக்களுக்கு மத்தியில் ஆண்டவரே ஆசாரியருக்கு மத்தியில் ஆண்டவரே தேவியருக்கு மத்தியில் ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரே எங்க தலைகளை உயர்த்தி ஆண்டவரே அப்பா எங்களை கீழாக்காமல் மேலாக்கி ஆண்டவரே அப்பா எங்களை உயர்த்தி வைத்திரு நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வலது கருத்து உயர்த்தி சொல்லுவோம் உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே அப்பா இந்த ஆராதனை வேலை ஆண்டவரே அப்பா நீங்க வாங்க சாமி. நீங்க வாங்க ஆண்டவரே. நீங்க வந்த ஆசீர்வாதம் நீங்க வந்த விடுதலை நீங்க வந்த சமாதானம் நீங்க வந்த செழிப்பு ஆண்டவரே நீங்க வந்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே பலன் நீங்க வந்த ஆரோக்கியம் ஆண்டவரே நீங்க வந்த சத்துவம் ஆண்டவரே நன்றியோட நாங்க ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே நன்றியோட நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை வேலை ஆண்டவரே நாங்க செய்த குற்றங்கள் குறைகள் மீறுதல்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் தயவாய் நீர் மன்னித்து அங்காலை போல இருதயத்தை ஊற்றி ஆராதிக்கிற அனுபவத்துக்குள்ள நாங்க போன ஆண்டவரே நன்றியோட நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோட நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க இருதயத்துல நீங்க வாங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உலகத்தை குறித்த ஏக்கம் இல்லாதபடிக்கு வாழ்க்கை குறித்த ஏக்கம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே எங்க இருதயத்தில் ஆண்டவரே அப்பா நாங்க உங்களை தரிசிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். பிதாவே உம்மை ஆராதிக்கின்றோம். உற்சாகப்படுவோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியானவரே உம்மை அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். ஆமே. நீ நல்லவர் ஆண்டவரே. அப்பா ஆமே. உம்மை ஆராதிக்கின்றோம். ஆமே. பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிற கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற அனுபவத்துக்குள்ள ஆண்டவரே இன்னும் நாங்க பலன் அடையணும். இன்னும் அபிஷேகத்துல ஆண்டவரே இன்னும் உம்முடைய வல்லமையை நாங்க நிரம்பி ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. என்னை அழைத்தவரே என்னை நினைத்தவரே
நடத்தினீரே, நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? கரண்ட் எடுத்து சொல்லுவோம், நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? மீண்டும் அறிவிசை, நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? கரங்களை தட்டி ஆமே. என்னை அழைத்தவர் உற்சாகமாய் நடத்தினீரே, என்னை அழைத்தவரே, என்னை நினைத்தவரே, என் மேல் அன்பு கூர்ந்து என்னை நடத்தினீரே, என் மேல் அன்பு கூர்ந்து என்னை நடத்தினீரே, நீங்க இல்லாம நான் எஸ் ஆமே. பரிசுத்தாவியானவரே, நீர் வாங்கப்பா. ஆமே, ஆமே. நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? சேற்றில் இருந்து என்னை தூக்கினீரையா, குற்றமில்ல ரத்தத்தாலே கழுவினீரையா, சேற்றில் இருந்து என்னை ஆண்டவரே, குற்றமில்ல ரத்தத்தாலே கழுவினீரையா, நீங்க இல்லாம நான் எஸ் சொல்லி ஆமே. நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? நீங்க இல்லாம நான் ஆமே, ஆமே. நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? என்னை அழைத்தவரே, என்னை நினைத்தவரே, என்னை அழைத்தவரே, என்னை நினைத்தவரே, என் மேல் அன்பு கூர்ந்து என்னை நடத்தினீரே, நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? நீங்க இல்லாம நான் ஆமே. அப்பா, ஒரு நாளும் நீங்க இல்லாம நான் ஆமே, ஆமே. நீங்க இல்லாம நான் ஆமே. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் இருப்பதும் நிர்மூலமாகாததோ, நான் இருப்பதும் நிர்மூலமாகாததோ, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. மறப்பேனோ மறந்து போவேனோ, ஆமே. உம்மை மறந்தால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம், வலது கரத்தை உயர்த்தி, அப்பா மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. தள்ளப்பட்ட கள்ள போல நானோ வாழ்ந்து வந்த ஊருக்குள்ள, மூளைக்கு தலைக்கல்லாக மாத்துன உங்க அன்பை என்ன சொல்ல? ஏசப்பா, நீங்க என்ன நேசிச்ச நேசத்துக்கு ஈடின உலகத்துல எதுவுமே இல்லையப்பா. ஏசப்பா, நீங்க என்ன நேசிச்ச நேசத்துக்கு ஈடின உலகத்துல எதுவுமே இல்லையப்பா. தள்ளப்பட்ட கள்ள போல நானும் வாழ்ந்திருந்த ஊருக்குள்ள, மூளைக்கு தலைக்கல்லாக மாத்தின உங்க அன்ப என்ன சொல்ல? ஆமாண்டவரே, எங்க வாழ்க்கை அப்படிதான் இருக்குது ஆண்டவரே. ஒரு காலத்துல அப்பா எங்களை அழைத்து ஆண்டவரே எங்க தேவைகளை சந்தித்து ஆண்டவரே எங்களை காத்து ஆண்டவரே இன்ன வரைக்கும் போஷித்து எங்களை பராமரித்து அடிக்க
செய்வோம். ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து அறிக்கை செய்வோம். ஆண்டவரே எங்களை நடத்துனீங்க ஆண்டவரே, கிருபை சாமி எங்களை நடத்துனீங்க ஆண்டவரே. அண்ணால போல இருதயத்தை ஊற்றி ஒரு 2 நிமிடம் இருதயத்தை ஊற்றி எதை பத்தி யோசிக்காதீங்க. தேவனை நோக்கும் போது இந்த காரியம் ஜெயத்தை கொடுக்கிற தெய்வம். எந்த விஷயத்துல ஜெயம் இல்லையோ இன்றைக்கு ஜெயத்தை கொடுக்கிற தெய்வம். அவர் பேர் ஜெய கிறிஸ்து. இன்றைக்கு எதெல்லாம் இழந்து போனோமோ எல்லாம் வச்சோம் வெட்டி போன நன்மை இன்றைக்கு பெற்றுக் கொள்கிறோம். ஆண்டவரே தள்ளப்பட்ட நிலைமையில நாங்கள் இருந்த ஆண்டவரே, மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி எங்களை அபிஷேகித்து எங்களை உருவாக்கி ஆண்டவரே, ராஜாக்களாக லேவியராக ஆசாரியராக ஆண்டவரே, அப்பா எங்க வலது கரத்தை பிடித்து எங்களை இல்லாத வரைக்கும் தாங்கி ஏங்கி தப்பித்து ஆண்டவரே எல்லா தீமைக்கு விலக்கி எங்களை பாதுகாத்து ஆண்டவரே, அப்பா இல்லாத வரைக்கும் பயிர் நடத்துகிறீரே உங்களை நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிற கர்த்தாவே, உங்களை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் உயிரோட நாள் வரைக்கும் உங்களை ஆராதிக்கிற காரியமா எங்களை அழைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளப்பாடு நாங்கள் உங்களை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ஒரு 2 வரிகளை பாடி கரங்களை உயர்த்தி அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்தீரு, ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்தீரு. நான் நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே, நான் நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே. விட்டு விடாத நம்பிக்கையை வெகுமதி உண்டு, விசுவாசத்தால் உலகத்தை ஜெயிப்பது நாம் தான். விட்டு விடாத நம்பிக்கையை வெகுமதி உண்டு, விசுவாசத்தால் உலகத்தை ஜெயிப்பது நாம் தான். உனக்குள் இருப்பவர் இந்த உலகை ஆள்பவர், உனக்குள் இருப்பவர் இந்த உலகை ஆள்பவர். மீண்டுமாய் உனக்குள் இருப்பவர் இந்த உலகை ஆள்பவர், உனக்குள் இருப்பவர் இந்த உலகை ஆள்பவர். விட்டு விடாத நம்பிக்கையை வெகுமதி உண்டு, விசுவாசத்தால் உலகத்தை ஜெயிப்பது நாம் தான். விட்டு விடாத நம்பிக்கையை வெகுமதி உண்டு, விசுவாசத்தால் உலகத்தையே ஜெயிப்பது நாம் தான். அறிக்கை செய்வோம். வலது கரத்தை உயர்த்தி, அப்பா நாங்க ஒரு நாள் எங்க நம்பிக்கை எழுந்து விடக்கூடாது ஆண்டவரே. எங்க நம்பிக்கையா நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, எங்க துருகமா நீங்க இருக்கிறீங்கப்பா, எங்க கோட்டையா நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, எங்க நண்பனுமாய் நீங்க இருக்கிறீங்கப்பா, எங்க தாயும் தகப்பனுமாய் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, எங்க சொந்தமாய் எங்க பந்தமாய் எங்க கேட்கிற வாழனாய் எங்க கண்ணீரை துடைத்து ஆண்டவரே, எங்க தலைகளை போக்கி ஆண்டவரே, எங்களை விசாரித்து ஆண்டவரே, ஆண்டவரே நாங்க சிந்தும் ஒவ்வொரு கண்ணீருக்கு ஆண்டவரே பதில் உண்டு ஆண்டவரே. அது பூமியில சிந்துவதில்லை, உங்களுடைய துளசியில் நீங்க பிடித்து வைத்து ஆண்டவரே எங்களுக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரே. அழகு பார்க்கிற தெய்வம் நீங்க ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. சொந்தங்கள் பந்தங்கள் எங்களை கைவிட்டாலும் ஆண்டவரே, உறவுகள் எங்களை கைவிட்டாலும், நண்பர்கள் எங்களை கைவிட்டாலும் ஆண்டவரே, அப்பா எங்க ஜாதி சனங்கள் எங்களை கைவிட்டாலும் ஆண்டவரே, எங்க வலது கரத்தை பிடித்தவர் ஒரு நாளும் எங்களை கைவிடுவது இல்லை ஆண்டவரே. விசுவாசத்தோடு சொல்லுவோம், விசுவாசத்தோடு சொல்லுவோம். நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் சாமி. உங்களுடைய நாமம் மகிமைப்படுத்தாதவரே, அப்பா உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை இருதயத்திலே பலமாய் ஆண்டவரே கிரியை செய்யட்டும் கர்த்தாவே. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அது பிரகாரமாய் வாழ ஆண்டவரே. வந்தவர்கள் வந்தவண்ணமாய் போராடும்படிக்கு ஆண்டவரே, உங்களுடைய காருண்யத்தினால, உங்களுடைய இரக்கத்தினால, உங்களுடைய ஆசீர்வாதத்தினால, உங்களுடைய விடுதலையினால் ஆண்டவரே, அப்பா உங்களுடைய ஐஸ்வர்யத்தினால் ஆண்டவரே, உங்களுடைய பலத்தினால, உங்களுடைய சத்துவத்தினால, உங்களுடைய அன்பினால் ஆண்டவரே நிறைந்து செல்ல கர்த்தர் கிருபை தாங்க சாமி. ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எல்லா துதிய கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறேன். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ள வேண்டி கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கரங்களை தட்டி அல்லவே சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை உற்சாகமா தட்டுவோம், கரங்களை உற்சாகமா தட்டுவோம். பலன் கொண்டு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. இருங்கள் கண்களை மூடுவோமாக. ஆண்டவரையும் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க ஒருவரும்
சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நாவில் சொல் பெறுவதற்கு முன்பதாகவே நான் அறிந்திருக்கிற தேவன் சொன்ன தெய்வம் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் குடும்பத்துடைய அந்த சூழ்நிலை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. எங்கள் கிராம சூழ்நிலை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே, எங்க வெள்ளம் கிராமத்தில் ஆண்டவரே நாங்கள் உண்மை தொழுது கொள்கிற காலம் இது வந்தது. இந்த வேத வாக்கினபடியாக ஆண்டவரே உண்மை தொழுது கொள்ளும்படியாக எங்களுடைய மனம் விருப்பத்தை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கும்படியாக உங்களுடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் கூடி வரும்படியாக நீ கிருபை செய்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆராதனை பங்கெடுத்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் இந்த நாளிலே ஆண்டவரே உன் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதனைக்குள்ள வழிநடத்த தேவதாசனையும் உங்களுடைய திருக்கடத்தில் ஒப்புக்கொள்கிறோம். எங்களையும் பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. மீதியாக இருக்கிற நேரம் திருக்கத்தில் ஒப்புக்கொள்கிறோம். காத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே. அனைவரும் வருவோம், உட்காரலாம். தேவதாசனை இந்த தினத்துல நம் கிராமத்துக்கு அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பேர் காபிரியேல் தூதன். அப்படின்னு அர்த்தம் நற்செய்தி அளிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தையை நமக்கு போதிக்கும்படியாக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கொடுத்து சொன்னாங்க ரொம்ப சொல்ல முடியாது. என்னது அவர் குறித்து ரொம்ப சொல்ல முடியாது, ஆனா கொஞ்சமா சொன்னாலும் அருமையா சொல்லலாம். ஆமா, ஹல்லேலூயா. கடந்த 13 ஆண்டு காலமாக அந்த தெய்வ மனிதனுக்கு பழக்கம். ஹல்லேலூயா. சகோதரா பழகி ஊழியர்களாக நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இருவரும் சிப்காட்டில் ஒர்க் பண்ணோம். நான் வந்து ஆர்பிடி ரிப்பேர் பண்ணுறேன். அவர் ஜென்ரலில் அவர் வேறு ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார். ஆண்டவர் அவரோடு பேசினார், அதனால எங்களோட வந்து பேசினார். ஆமாம், ஹல்லேலூயா. எங்களோட பழக்கம் அப்படிதான். அந்த 13 ஆண்டு காலத்தில் ஒரு 2 டைம் தான் 2 இல்லை 3 டைம் தான் பார்த்து பண்ணீங்க. அந்த 13 வருஷத்தில் அதிகபட்சம் 3 டைம் தான் அதிகமாக நாங்கள் பார்க்கல. ஆனாலும் அவர் எப்பெல்லாம் ஆண்டு பேச சொல்கிறார் அப்பெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுவார். நான் பேசுறது கிடையாது. அவர் அடிக்கடி என்ன பண்ணுவார், தொலைபேசி தொடர்பு கொண்டு ஊழியத்தை குறித்தும் குடும்பத்தை குறித்து அவர் என்ன பண்ணோம்ல விசாரிக்கிற நல்ல சகோதரர் தெய்வ மனிதன். ஹல்லேலூயா. இன்று அவர் அதே சிப்காட்டில் வேலையை விட்டுட்டாரு. ஆண்டவர் அழைப்பு ஏற்று இப்பொழுது என்னை போல முழு நேர ஊழியமாக மாங்கால் பகுதியில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். நான் அதிகமாக நான் சொல்வது பாருங்களும் அவர் தன்னுடைய சாட்சியோடு தேவன் வார்த்தை அவர் பகிர்ந்து கொள்வார். அதுக்கு முன்பதாக நம் கிராமத்தின் சார்பாக நமது சபையின் சார்பாக இதுவரை நாங்கள் அழைக்கிறோம். உங்களை நாங்கள் கௌரவப்படுத்த விரும்புகிறோம். கரங்கள் தட்டி தேவன் நாம் மகிழ்ச்சிக்காக உற்சாக வகை தட்டுகிறோம். எல்லாரும் பொன்னாடை அளிக்கிறேன் அது அளிக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த சால்வை கொண்டு போய் எதுக்குமே பயன்படுத்த முடியல. அதுதான் வசனம். இந்த வருஷம் சால்வை கட் பண்ணி டவுலை கொடுத்தா தனக்கும் பயன்படும், அது ஊழியத்துக்கும் பயன்படுத்த 2024 மாற்றிட்டேன் எல்லாத்தையும். கர்த்தருக்கு சோதரம். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் ஜென்ரல் ஷிப்டில் இருக்கும்போது நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் L1 இப்போ வேறு இப்போ நின்றுட்டாருங்க. இங்கே நம்ம சுக்கால் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, நம்ம சபை சார்ந்தவங்க. கர்த்தருக்கு சோதரம். ஆமாம், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, இது நேரம் நம்மளுக்கு அதிகமாக இல்லாதபடியில் நம்ம பாஸ்டர்கிட்ட என்ன பண்ணுவோம்,
ஒப்படைப்போம். கரணத்தை கலந்து கொள்ளும்படியாக ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மாலை வேளையில் முதலாவது என் அன்பின் வாழ்த்துதலையும் உங்களுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷம் அந்த வாய்ப்பு கொடுத்த முதலாவது தெய்வத்துக்கு என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். அவர் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிற தேவன். முதலாவது இந்த வாய்ப்பு தேவன் கொடுத்ததற்காக அவருக்கு நான் முதலாவது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷம் அன்பு ஐயாவுக்காக, அன்பு பாஸ்டமாவுக்காக, உங்களுக்காக என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் நன்றியை நான் மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு சாமி இன்றைக்கும் ஜீவனுள்ள ஒரு தெய்வமாகவே இருக்கிறார். இன்றைக்கும் ஜீவனுள்ள ஒரு தெய்வமாகவே இருக்கிறார். இயேசு சாமி இன்றைக்கும் ஜீவனுள்ள ஒரு தெய்வமாகவே இருக்கிறார். உண்மையாவே கடவுள் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில வரவில்லை என்று சொன்னால் நான் மரணத்துக்கு நேராக கடந்து போயிருப்பேன். உண்மையா கடவுளுடைய அந்த அவருடைய கிருபையினால் தான் இன்னைக்கு நிற்கும்படி தேவன் எனக்கு உதவி செய்தார். அதனால தான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும் ஒரு வாஞ்சியோடு கூட தான் நான் வேலையை ரிசைன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் தான் இப்போ முழு நேர ஊழியத்தில் கடவுளுடைய ஊழியத்தை செய்யும்படி தேவன் எனக்கு உதவி செய்தார். என்னுடைய சாட்சி சுருக்கமாக சொல்லி தேவனுடைய வார்த்தையும் சுருக்கமாக பேச நான் விரும்ப ஆவலாய் வாஞ்சிக்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் இங்கே தூசி மாமண்டர் உள்ள வடகல்பாக்கம் என்ற ஒரு சின்ன ஒரு கிராமம் தான். அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தது தான். என் கூட பிறந்தவங்க 2 பேர், 2 அக்கா, கடைசி பையன் நான் தான். கடவுளுடைய கிருபையினால் ஒரு சின்ன ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் தான் நான் வளர்ந்தது. சின்ன குழந்தை ஒரு 4வது படிக்கும் போதே ரொம்ப அதிகமாக ஃபீவர் வந்ததுனால ஃபிக்ஸ் வந்தது. வலிப்பு எனக்கு ஃபஸ்ட் டைமாக வலிப்பு வந்தது. அதுக்கப்புறம் இங்கே அவங்க தூசி மாவட்டத்தில் வந்தால் அவங்களுக்கு தெரியும் லியாக்கத்துலன்னு ஒரு டாக்டர் இன்றைக்கி இருக்கிறாரு, ஒரு பாய் டாக்டர். அவர் இடத்துல போயிட்டு செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் ஜிஹெச் கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் ஜிஹெச் செக் பண்ணி பார்த்துட்டு டேப்லெட் எடுக்க சொன்னாங்க. முதல்ல ஒரு 3 வருஷம் தொடர்ந்து நீங்கள் கண்டினியூவாக மாத்திரை சாப்பிடணும், அதுக்கப்புறம் அந்த வலிப்பு வியாதிலாம் வராதுன்னு சொல்லி தான் டாக்டர் சொன்னபடினால கடவுளுடைய கிருபையினால் அந்த சின்ன வயசில் பார்த்தா அந்த மாத்திரை இன்றைக்கே தெரியும் ஃபிக்ஸ் வரவங்களுக்கு நீங்கள் கேட்டு பாருங்கள். டாக்டர் ஒரு 3 வருஷம் சாப்பிட சொன்னாங்கன்னா 3 வருஷமும் ஒரு நைட் தவறாமல் டேப்லெட் எடுத்தால் தான் பரிபூர்ண சுகம் கிடைக்கும். நீ 6 மாதம் சாப்பிட்டு 10 நாள் விட்டுட்டு இல்லை 1 வருஷம் சாப்பிட்டு 2 நாள் விட்டு நீ டேப்லெட் எடுத்தால் கூட அந்த டேப்லெட்டினுடைய அந்த பவர் 0 தான். மீண்டும் நீ 3 வருஷம் கண்டினியூவாக ஒரு இரவு தவறாக சாப்பிட்டா தான் அந்த நோயிலிருந்து பரிபூர்ண சுகம் கிடைக்கும். ஆனால் நம்முடைய குழந்தையா இருந்தபடினால நான் அநேக நாட்கள் சாப்பிடல. அதுக்கப்புறம் இந்த சின்ன வயசுலேருந்தே டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சதுனால அதிகமாக அடிக்கடி ஃபிக்ஸ் வரது வலிப்பு நோய் இருக்குது, பரிபூர்ண ஒரு சுகம் கிடைக்கல. அதுக்கப்புறம் எங்கள் ஊர் ஸ்கூலில் 5வது வரலும் படித்தேன். அதுக்கப்புறம் மாமண்டூர் 12th வரலும் படித்தேன். அப்பயும் அதிகமாக நிறைய இடத்துல எனக்கு வலிப்பு வந்திருக்கு. நிறைய இடத்துல எனக்கு நான் பலவீனப்பட்டு போயிருக்கேன், நோஞ்சனா இருந்திருக்கேன், ரொம்ப சோர்வுள்ள ஒரு மனுஷனாக இருந்திருக்கேன். இந்த சூழ்நிலை தான் என்னுடைய குழந்தை பருவமும் வாலிப பருவமும் இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை அமைந்தது. 12th எக்ஸாம் கிளாஸ் ரூமில் எனக்கு ஃபிக்ஸ் வந்துச்சு ஒரு முறை. உடனே மாமண்டூர் தான் ஜிஹெச் பக்கத்துலேயே இருக்குது. உங்களுக்கு தெரியும் மாமண்டூர் பக்கத்துலேயே ஜிஹெச் இருக்குது ஹாஸ்பிட்டல். அங்கே எடுத்து செக் பண்ண போனால் அந்த டாக்டர் என்ன பண்ணிட்டாங்க, கேஎம்சி கமிஸ்டர் அப்போ பசங்கிட்ட பயங்கரமாக கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அது கேஎம்சியில் கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் அமைச்சிட்டாங்க. அதோடைய அர்த்தம்னா கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ். நம்ம என்ன நினைக்கிறோம் அது மென்டல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அது தனியாக ஒரு இடத்துல இருக்குது. ஆனாலும் அங்கே போயிட்டு மறுபடியும் கிட்டத்தட்ட 1 மாதமாக அங்கே தங்கி ட்ரீட்மெண்ட் பண்ணேன். தலையில் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல மூளைப்பகுதியில் ஒரு மரு இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. அதனால டாக்டர் அப்போ சொல்லி அமிச்ச ஒன்று தான், நீ எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கிறியோ எவ்வளோ நாள் உயிருள்ள வரையில் நீ மாத்திரை சாப்பிடணும். இது நான் ஜீவனுள்ள வரையில் நான் மாத்திரை எடுத்தால் தான் அந்த நோயிலிருந்து வலிப்பு வரதான் செய்யும். ஆனால் நீ மாத்திரை சாப்பிடணும். பரிபூர்ண சுகம் என் வாழ்க்கையில் கிடையாது என்று சொல்லி தெளிவாகவே சொல்லி அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் மீண்டும் 12th எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணேன். படிப்பை நான் ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அக்கா சென்னையில் இருக்கிறாங்க, சைதாப்பேட்டையில் கூட பிறந்த அக்கா.
அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க வந்து ஏஜி சபையில் பாஸ்டர் மோகன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க சபையுடைய விசுவாசி. அவங்க ரட்சிக்கப்பட்டு முழு குடும்பமாக இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. உண்மையாக அந்த இடத்துல நான் போகும்போது எனக்கு இயேசு சாமி சுத்தமாக பிடிக்காது. எல்லாரும் சொல்றதுதான், நானும் சொல்றேன். அந்நிய தெய்வம் நமக்கு ஆகாது, வெளிநாட்டுக்கிற தெய்வம் நமக்கு பிடிக்காது. நம்முடைய தெய்வம் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு. 303 கோடி தேவர்கள் இருக்காங்க. விசேஷமா பெருமாள் சாமியை நல்லா அழகா துதிப்பேன், ஆராதிப்பேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த 10 அவதாரம்லாம் சொல்லி அதனுடைய மேன்மைகளெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால அத்தனை தெய்வங்கள் இருக்கும்போது இந்த இயேசு வந்து எப்படி நம்மை குணமாக்க முடியும் என்கிற கேள்விக்குரிய இருதயத்தில் இருந்தது. உண்மையாவே அவர் நம்மை தேடி வருகிற ஒரு தேவன் என்று வேதம் அழகாய் சொல்கிறது. அந்த இடத்துல நாங்கள் கடந்து போனோம். புதன்கிழமானா அவங்க வீட்டில் கேஸ் நடக்கும், பிரேயர்ஸ் நடக்கும். அவங்க இப்படியோ என் மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணாங்க. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவங்க பாட்டம் பிடிக்காது, அவங்க பண்ணுற ஜபம் பிடிக்காது, அவங்கள பார்த்தாலே எங்களுக்கு பிடிக்காது. இருந்தாலும் அக்கா வீட்டில் தங்கிதான் நான் வேலை பார்த்துருந்த ஒரு சூழ்நிலை இருந்தபடினால அவங்க ஜபம் ஆரம்பிச்சாங்கன்னா நான் உடனே வண்டி எடுத்துன்னு சைக்கிள் எடுத்துன்னு தூரம் எங்கன்னா போயிட்டு அதுக்கப்புறம் ஜபம் முடிஞ்ச வீட்டுக்கு வரும். இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது அவர் ரட்சிக்க வந்த ரட்சகர். இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட தெய்வத்தை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் எல்லா தெய்வத்தையும் மனிதன் போய் தன்னை காக்கும்படி, தன்னை நேசிக்கும்படி, தன்னை ரட்சிக்கும்படி வேண்டிக் கொள்வான். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து ரட்சகராய் கடந்து தேடி வருகிற ஒரு தேவன். ஒன்னுத்துக்கும் உதவாதனா இருந்தேன், பலவீனத்தின் பாத்திரம் உள்ள மனுஷனா இருந்தேன், நோஞ்சானா இருந்தேன், வியாதி பட்டவனா இருந்தேன், ஒண்ணுக்கும் பிரயோஜனம் உள்ள மனுஷனாக என்னுடைய வாழ்க்கை இருந்தது. வியாதி உள்ளவனா இருந்த என்னை இயேசு தேடி வந்து குணமாக்கினார். அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராகவே இருக்கிறார். அவர் இன்றைக்கும் உயிருள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பேர்பட்ட ஒரு தெய்வம் தெரியும். 4 பேருக்கு முன்னால் பேசுவதற்கு கூச்சப்பட்டுங்கன்னு, வெக்கப்பட்டுங்கன்னு, யார் கூட பேசாதபடி வீட்டுல சொல்லுவாங்க, ஊமன் சொல்லி பரியாசம் பண்ணின என்னை தொட்டார். அல்லேலூயா. உண்மையாவே அவர் வரலனா என் வாழ்க்கையில எப்படியோ தாறுமாறாய் போயிருப்போம். என்னை தேடி வந்து என்னை தொட்டு என்னை ரட்சித்து என்னை இதுவரையில வாழ வைத்த தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராகவே இருக்கிறார். மரித்து போனவரை நீங்களும் நானும் ஆராதிக்கவில்லை. மரணத்தை வென்றவர், ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர், சதா காலங்களிலும் உயிருள்ளவராய் ஆளுகை செய்கிறவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராகவே தெய்வம் தான் என்னை தேடி வந்தார். அதுக்கப்புறம் தான் இயேசு என்னை ரட்சித்தார். நான் போய் இயேசு இடத்துல சரண்டர் ஆகல. அவருடைய அன்பு என்னை ரட்சித்தது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற தெய்வீக வார்த்தை பிரகாரம் நான் ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசு எனக்கு வேண்டாம் என்று மறுதளித்த என்னை நோக்கி கடந்து வந்து என்னை நேசித்து அன்பு கூர்ந்து என்னை வாழ வைத்தார், ரட்சித்தார். அதுக்கப்புறம் அந்த ஏஜி சபையில ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தேன். இயேசு என்னை ரட்சித்தார். ஆனால் தொடர்ந்து ஆனாலும் மாத்திரை நான் சாப்பிட்டுனே தான் இருந்தேன், டேப்லெட் எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு பரிபூர்ண சுகம் இல்லை, எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. தொடர்ந்து டெய்லி மாத்திரை காசு கொடுத்து வாங்கி தான் சாப்பிடுங்க. இங்கே இருக்க சொல்ல காஞ்சிபுரம் ஜிஹெச்சில் வாங்கி வந்துடும் 15 நாளுக்கு ஒரு முறை. சென்னைக்கு போனதுனால அது எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ ஒரு ரூபா தான் அந்த மாத்திரை. அதனால் ஒரு 30 நாளைக்கு 6 மாதத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு வாங்கி வந்து நாங்கள் ஸ்டாக்கில் வச்சு டெய்லி நான் மாத்திரை சாப்பிட்டு தான் இருந்தேன். அக்கா வீட்டில் இருந்ததுனால எனக்கும் எங்கள் அக்கா எங்கள் மாமாவுக்கு மட்டும்தான் எனக்கு வலிப்பு வருதுன்னே தெரியும். இது யாருக்கும் அவங்க வீட்டில் தெரியவே தெரியாது. ஒரு பிரிஸ்டேஜ் ப்ராப்ளம் எங்கள் அக்காவுக்கு. அதனால் நான் சாப்பிட்டு பிறகு எனக்கு ரகசியமாக மாத்திரை கொடுப்பாங்க, அதை நான் சாப்பிடுவேன். இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை போச்சு. அது மட்டும் கிடையாது, இங்கே இப்போ தீமோத்தி ஆளுன்னு சொல்லி ஏஜி சபையில் அந்த சபையோட பேக் சைடு இருக்குது. அங்கே வெள்ளிக்கிழமானா அந்த வாலண்டியர் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதில் தேவன் அவங்களோடு கூட இணைந்து ஊழியம் பண்ணபடி தேவன் எனக்கு உதவி செய்தார். அந்த இடத்துல நான் போனேன். அவங்க வெள்ளிக்கிழமானா இது மாதிரி ஆன்லைன் ப்ரேயர் வைப்பாங்க. நைட்டு 10 மணிலேருந்து ஒரு 12 மணி வரையிலும் 1 மணி வரையிலும் ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ தான் ஆராதனை வேலையில் உண்மையாக அன்பு சகோதரன்
தேவனுடைய நாமத்தை உயர்த்தினார். அந்த ஆராதனை வேலையில எனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டானது. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மிஷன் டீம், அந்த டீம்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு நாள் வந்து பார்த்தா அவுட் ஆஃப் சிட்டி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அது மாதிரி கிராம ஊழியம் போய் பண்ணுவாங்க. அப்படி நாங்கள் ஊழியத்துக்கு போகும்போது செங்கல்பட்டு தாண்டி ஒரு சின்ன ஒரு வில்லேஜுக்கு போயிட்டு இயேசுவினுடைய அன்பை குறித்து சொல்லி எல்லாரும் ஊழியம் பண்ணாங்க. நானும் கூட போனேன். அப்போ ஒரு சின்ன பாப்பா வந்து பார்த்தா ரொம்ப பயங்கரமாக அழுது. என்னன்னு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 18 வருஷமா வலிப்பு இருந்ததுனால 18 வருஷமா டேப்லெட் எடுத்துருக்குறாங்க. எடுத்ததுனால அவங்களோட கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிட்னி ஃபெயிலியர்ஸ்னா மரண படுக்கையில் அவங்க இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை அதை கேள்விப்பட்ட போது எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. நான் குழந்தையிலிருந்து கிட்டத்தட்ட 23 வயசும் 13 வருஷம் தொடர்ந்து நான் மாத்திரை எடுத்திருக்கேன், தொடர்ந்து டேப்லெட் எடுத்திருக்கேன். இதனால எனக்கு கொஞ்சம் மரண பயம் வந்துச்சு. நான் இன்னும் கொஞ்ச நாள் 22 வயசு, ஒரு 25-26 ஏஜில் அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும். இருக்கும் ஏதோ ப்ராப்ளம், ஒரு கிட்னி எதனா ஃபெயிலியர் ஆகிடும். நான் தொடர்ந்து ஒரு வியாதிக்கு மருந்து எடுத்து அந்த மருந்தை இன்னொரு வியாதியை கொண்டு வந்து சொல்லி நான் கேள்விப்பட்ட போது பயங்கரமான எனக்கு அப்போ மரண பயம் வந்தபடி நான் ரொம்ப சோர்ந்து போனேன், பலவீனப்பட்டு போனேன். ஆனாலும் அந்த ஆன்லைன் ப்ரேயரில் கலந்து கொள்ளும் போது தான் ஆண்டவர் உண்மையாகவே பிரத்யட்சமாக சொன்னார், இன்னைக்கு நான் சுகத்தை கொடுக்குறேன், உன்னுடைய மாத்திரையை நீ எடுத்து போடு, என்னுடைய தழும்புள்ள கரம் உன்னை தொட்டு குணமாக்கும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாவே அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் என்கிற தெய்வீக வார்த்தையின் பிரகாரம் தேவன் அன்றைக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து இன்றைக்கும் உயிருள்ளவராகவே என்னை நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாவங்க என் வாழ்க்கையில மரண பயத்தில் இருந்த என்னை பரிபூர்ண சுகத்தை கொடுத்து வாழ வைத்தவர் இன்றைக்கும் தேவனுடைய ஆலயத்தில் பிரசன்னராய் இருக்கிறார். அது நிமித்தம் அந்த மாத்திரை நான் சாப்பிடவே இல்லை. கடந்த 3 மாசத்துக்கு முன்னாடி தான் மறுபடியும் கை ஷேக் ஆச்சு. போயின உடனே செக் பண்ணி பார்த்து மறுபடியும் ஒரு 3 மாசம் மாத்திரை எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு விசுவாசம் வந்தது, கடவுள் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு, என்னுடைய தேவன் மகா பெரியவர், ஊழியத்தை நான் செய்யணும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய வார்த்தை தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லி 3 மாசம் எடுத்த மாத்திரை உயிரே போனாலும் மாத்திரை தொட மாட்டேன்னு சொல்லி மீண்டும் தூக்கி போட்டேன். அல்லேலூயா. எத்தனை வருஷம் மாத்திரை சாப்பிடலாம்? 20 வருஷம். எனக்கு 41 வயசு ஆகுது. 22 வயசுல மாத்திரையை விட்டுட்டேன். 41 வயசுல தான் அந்த மாத்திரையை தொட்டேன். அல்லேலூயா. 3 மாசம் தான் தொட்டேன். ஏன்னா தேவன் இதுவரையில என் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். எனக்கும் உதவாத நான் இருந்தேன். ஆனா ஆண்டவருடைய கிருபையினால சென்னையில இருந்தேன். சிப்கார்டு ஓபன் பண்ணாங்க. 2009 நான் ஜாயின் பண்ணேன். ஃப்ரீ டீச்சிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்ப்ராய்டிங் ஃபர்ஸ்ட் மஞ்சள் கலர் பி பிளான்ல இருந்தேன். அங்கிருந்து ஃப்ரீ டீச்சிங் இருந்தேன். அதுக்கப்புறம் குவாலிட்டி மெட்ரிக் கலெக்டராக இருந்தேன், குவாலிட்டி கியூஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன், அப்புறம் லாஸ்ட் டைம் குவாலிட்டி சூப்பர்வைசராக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் 2018 ரிசைன் பண்ணேன். உண்மையாகவே கடவுள் எனக்கு திருமணம் ஆகுமா, நான் உயிரோடு கூட இருப்பேன்னு நினச்சேன். 2012 எனக்கு திருமணம் ஆச்சு. 2013 அழகான ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார். மீண்டும் 2013 மீண்டும் எனக்கு ஆண் குழந்தை கொடுத்து தேவன் இதுவரையில மரித்து போய் விடுவேன் என்று சொன்ன என்னை ஜீவனோடு கூட தேவன் வைத்திருக்கிறார். வாழ்க்கை முடிந்து போகும் என்று நினைத்த என்னை மறுவாழ்வு கொடுத்து என்னை வாழ வைத்த தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. அவரை ருசித்து பாருங்கள், அவரை தேடுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அவரை நேசியுங்கள், அவருக்காக உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுங்கள், உங்கள் குடும்பத்தை கொடுங்க, உங்க வாலிப பருவத்தை கொடுங்க. யாராயிருந்தாலும் உங்களை வாழ வைக்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவரை போல நல்ல தெய்வன் இந்த பூமியில ஒருவரும் இல்லை. உண்மையா என்னை வாழ வைத்தவர் இன்றைக்கும் நல்ல தெய்வமாகவே இருக்கிறார். கர்த்தர் தாமே சிறு சாட்சியை கூட ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நான் கடந்து போக விரும்புகிறேன். ரொம்ப நேரம் நான் பேச விரும்பல. எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 23-24. கடந்த வாரம் எங்களுடைய சபையில சுருக்கமா பேசின இந்த வார்த்தைகளோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். நாலு 23-24.
பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த இரவு வேலைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமையான வார்த்தை எங்கள் மத்தியில தொனிக்க பண்ணுங்க ஆண்டவரே. அப்ரோஜனமானவன் ஆண்டவரே, நாணலுக்கு ஒப்பானவன் ஆண்டவரே. அப்பா, உடைய வல்லமையான வார்த்தை பேசும்படி எனக்கு அனுகிரகம் பாராட்டுங்க. உடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாதபடி இந்த வார்த்தையினுடைய வல்லமை அப்பா உடைய ஆலயத்தை ஆளுக செய்யட்டும். வந்த ஒவ்வொருவரையும் ஆளுக செய்யுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை நிமித்தம் சபை பலுகி பெருகும்படியாய் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் இனிய நாமத்தினால் தாழ்த்தி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. உண்மையாவே இயேசு இந்த பூமியில மனிதனாக கடந்து வந்தார். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க இயேசு சாமியை? ஆமென் சொல்லுங்களா. உலகத்தில் அத்தனை தெய்வங்கள் தோன்றினாலும் இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த பூமியில இல்லை. அல்லேலூயா. வேதம் அழகாய் சொல்கிறது, இயேசு இந்த பூமியில வந்ததின் நோக்கம், அவர் பேசின முதலாவது வார்த்தை மனம் திரும்புங்கள். என்ன சொன்னார் இயேசு சாமி? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது என்றார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் பிணியாளிகளை சொஸ்தமாக்கும்படி இயேசு இந்த பூமியில அவதரித்தார். ஆமென் சொல்லுங்களா. அழகா இங்க வேதம் சொல்கிறது, பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்குள் உண்டாயிருக்கிற சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. இயேசு வந்ததின் நோக்கம் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கும்படி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவன் இந்த பூமியில மனிதனாக அவதரித்தார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு வல்லமை பாருங்களேன். இந்த பூமியில் எத்தனையோ மகான்கள் தோன்றினார்கள், எத்தனையோ ராஜாக்கள் தோன்றினார்கள், எத்தனையோ ரிஷிகள் தோன்றினார்கள், எத்தனையோ முனிவர்கள் தோன்றினார்கள், எத்தனையோ பேர் நான் தான் கடவுள் என்று தோன்றி மண்ணோடு மண்ணாய் அழிந்து போனார்கள். ஆனா யாருமே, இங்க வேதம் அழகாய் சொல்கிறது, ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி தேவன் சொஸ்தமாக்கினார். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட மரண படுக்கையா இருந்தாலும், எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும், எப்பேற்பட்ட சோர்வுகளா இருந்தாலும் சொஸ்தமாக்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. நீங்கள் உறுதியோடு கூட விசுவாசிக்கும் போது உங்கள் பலவீனங்கள் மாறும். சொஸ்தமாக்கிறவர் பிரசன்னராக இருக்கிறார். தேவனிடத்துல கேட்கிற ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே என் குடும்பத்தை நீங்க சொஸ்தமாக்குங்க, என் பிள்ளைக்கு இருக்கிற பலவீனத்தை நீங்கள் சொஸ்தமாக்குங்க, என் கணவனுக்கு இருக்கிற பலவீனத்தை சொஸ்தமாக்குங்க. என் கிராமத்தில் அநேக பேர் வியாதிப்பட்டு இருக்கிறார்களே, உம்மால் ஆகும் என்கிற விசுவாசத்தோடு தேவனிடத்தில் நீங்களும் நானும் சபையாய் கேட்கும் போது சொஸ்தமடைவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் அழகாய் அதை தான் இயேசு சாமி ஆணித்தரமாய் உறுதியாய் உண்மையாய் பேசுகிறார். சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் இப்படியாய் சொல்கிறது, எங்கே 2-3 பேர் நாமத்தை பிரஸ்தாகப்படுத்துகிறார்களோ அந்த ஸ்தலத்திலே நான் இருப்பேன் என்றார். சிறு கூட்டமாய் தேவனை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக வருடம் இந்த இடத்துல, இந்த வெள்ளம் பகுதியில, இந்த கிராமத்துல தேவனை முழு உள்ளத்தோடு கூட துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துல வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இயேசு இன்றைக்கு
பிரசன்னராயிருக்கிறார். ஆமென். அவராலே அநேகரை சொந்தமாக்க முடியும். விசுவாசத்தோட ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இடத்துல தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். தேவன் இருக்கிறார். அப்படியே தழும்புள்ள கரம் இந்த மூலையில, அந்த பகுதியில, இந்த பகுதியில, எல்லா இடத்திலும் அப்படியே தழும்புள்ள கரம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அவர் வந்தா சொந்தமாக்குவார். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசத்தோடு கூட ஆமென் சொல்லுங்க. யாரா இருந்தாலும் ஆண்டவரே, என்னுடைய ஆலயத்தில் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, எங்களுடைய கூடாரத்தில் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, அநேகரை சொந்தமாக்கி வாழ வைக்க உம்மால் ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒண்ணுதான். ஏன்னா தேவன் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கடவுள் இங்க இருக்கிறாருங்க. சொந்தமாக்கிறவர் ஆளுகை செய்கிற இடம். அல்லேலூயா. மரண படுக்கை மாற்றுகிற தேவனுடைய ஆலயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும், எப்பேற்பட்ட முரட்டாட்டம் உள்ளவர்களாய் இருந்தாலும், இது மாறவே மாறாது, இது குணம் அடையவே அடையாது, இது மாறவே மாறாது என்று எப்பேற்பட்டவர்கள் சொன்னாலும், கர்த்தருடைய ஆலயத்தில் கால் வைக்கும் போதே சொந்தமாக்கிற தேவன் அநேகரை சொந்தமாக்கி வாழ வைப்பார். அல்லேலூயா. அடுத்த பகுதி நீங்க வாசிக்கலாம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரஸ்தாபம் ஆயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் தந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். ரொம்ப அழகா இந்த வேதம் சொல்கிறது. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்த சகல பிணியாளிகளையும், ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய கீர்த்தி புகழ்ச்சி சிறிய தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஆமென் சொல்லுங்களேன். ஒன்னே ஒண்ணுதான். தேவனுடைய ஆலயத்துல தேவன் இருக்கிறார். சொந்தமாக்கிறவர் வாழுக செய்கிற தேவனுடைய ஆலயம். இந்த இடம், இந்த வெள்ளம் பகுதி முழுவதும், அருகில் இருக்கிற கிராமம் முழுவதும் கீர்த்தி அடைய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கடவுள் இருந்தாங்க அற்புதம் நடக்குங்க. கடவுள் இருந்தா சுகம் கிடைக்கும். கடவுள் இருந்தா அநேக மாற்றங்கள் உண்டா இருக்கும். ஏன்னா கடவுள் தேவனுடைய ஆலயத்தில தங்கி இருக்கிறார் என்று வேதம் அழகாய் சொல்கிறது. எப்படி கடவுள் இயேசு சாமியுடைய கீர்த்தி தேசம் எங்கும் பரவினதோ, அதே போல கர்த்தருடைய ஆலயத்தினுடைய மகிமை இந்த கிராமம் முழுவதும் மாத்திரமல்ல, பக்கத்தில் இருக்கிற கிராமம், அநேக பக்கத்தில் இருக்கிற கிராமம், கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் 8 திசை எங்கும் தேவனுடைய ஆலயத்தினுடைய கீர்த்தி பரவும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சுத்தமாக்குகிறவர் தேவன். அடுத்த பகுதி அழகா இங்க வேதம் சொல்கிறது. அப்போது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும், வியாதி உள்ள மனுஷனை மாத்திரம் அல்ல, பிசாசு பிடித்தவர்களையும். இன்னைக்கு பிசாசு பிடித்திருந்த யாரா இருந்தாலும் துணிகரமா தேவனுடைய ஆலயத்துக்கு அழைத்து வாங்க. சொஸ்தமாக்கிறவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராகவே இருக்கிறார். இயேசு என்ற நாமத்துக்கு முடங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அழிக்கப்படும். இயேசு என்ற நாமத்துக்கு பிசாசு நடுங்கும். அல்லேலூயா. சுத்தமாக்கிறவர் தேவனுடைய ஆலயத்தில் அரசாளுகிறார். இது மட்டும் கிடையாது. அழகாய் வேதம் சொல்கிறது, சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும். இன்னைக்கு கிராமத்தினுடைய டேட்டா எடுத்து நம்ம ஆராய்ந்து பார்க்கும் போது திமிர்வாதக்காரர்கள் அநேகம் ஆயிரமாய் இருக்கிறார்கள். நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன். திமிரு வாலிப பசங்களை பார்த்தோம் பயங்கரமா பேசுவாங்க. ரொம்ப அசட்டை பண்ணி தன்னுடைய வாலிபத்தினுடைய பராக்கிரமத்துல ஆணவமா பேசுவாங்க. மதுபான பிரியர்கள், மதுபான குடிவெறியர்கள் திமிர்வாதத்தினால பாதிக்கப்பட்டிருப்பார்கள். விபச்சாரம் வேசித்தனம் பண்றவங்க, தேவனுக்கு அருவருப்பான காரியத்தை செய்கிற
திமிர்வாதக்காரர் யாரா இருந்தாலும் தேவன் சொஸ்தமாக்குற தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. ஒருவேளை அவங்கள கூட்டின்னு வாங்கலாம். இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு மெசேஜ் தான் உங்களுக்கு நான் சொல்றேன். கர்த்தருடைய ஆலயத்துல தேவன் இருக்கிறார். சொஸ்தமாக்குறவர் இருக்கிறார், குணமாக்குறவர் இருக்கிறார். எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் ஒருவேளை முரட்டாட்டம் உள்ளவனா இருப்பான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவர்களை அழைத்து கொண்டு வரும்போது சொஸ்தமாக்குற தேவன் அவர்களை குணமாக்கி குடும்பத்துல சுபிட்சத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மையை, கிருபையை தர அவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏற்பட்ட திமிர்வாத காரணையும் அவனை அன்புள்ள ஒரு மனிதனாக மாற்றி வாழ வைக்கிறவர் இன்றைக்கும் சபையை அரசாளுகிறார். சுத்தமாக்குகிற ஒரு தேவன். யாருக்குமே அடங்க மாட்டோம் சொல்றாலும் கூட தன்னுடைய மனைவியை, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய தாய் தகப்பனை நேசித்து கடவுளுக்கு உண்மையாய் பரிசுத்தமாய் ஜீவிக்கிற மனுஷனாக மாற்ற அவரால் மாத்திரமாகும். அவரிடத்துல கொண்டு வந்தார்கள், அவர்களை அவர் சொஸ்தமாக்கினார். ஒரே ஒண்ணுதான், ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்துல அநேக பேரை நாங்க கொண்டு வரணும் ஆண்டவரே, இதுக்கு எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தும். நீ சொஸ்தமாக்குகிற தேவனாமே, நீ குணமாக்குகிற ஒரு தேவனாமே. வியாதி உள்ளவனை குணமாக்கிறீங்க, சந்திரலோகிரை குணமாக்கிறீங்க, திமிர்வாத காரனை குணமாக்கிறீங்க. அப்பேற்பட்ட தெய்வமே, என் குடும்பத்தில் இருக்கிற என்ன பாவம் என்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. நாங்கள் எதனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று கர்த்தர் நீர் அறிந்திருக்கிற ஆண்டவரே. எங்களையும் சொஸ்தமாக்கும் என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்தில் நீங்களும் நானும் மனதார கேட்கும் போது சொஸ்தமாக்குகிற தேவன் உங்களையும் என்னையும் வாழ வைத்து சொஸ்தமாக்க அவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராகவே. அல்லேலூயா. அடுத்து வாசிக்கலாம் மீண்டும் இன்னொரு வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8:16. அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். பிசாசு பிடித்திருந்த அநேகரை தேவனிடத்திலே கொண்டு வந்தார்கள். அந்த வேதம் அழகாய் சொல்கிறது, அவர்கள் எல்லாரையும் தேவன் சொஸ்தமாக்கினார். எப்பேற்பட்ட ஒரு தெய்வம் பாருங்களேன். முரட்டாட்டம் உள்ளவர்களா இருந்திருப்பாங்க. மதுபான வெறியினால் குடித்து குடித்து வெறித்து தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய குடும்பத்தையும் அழித்து கொண்டிருப்பார்கள். ஏதோ ஒரு பிசாசினுடைய கட்டினால் கட்டப்பட்டிருப்பார்கள். யாராயிருந்தாலும், எப்பேற்பட்ட வல்லமையினால் கட்டப்பட்டிருந்தாலும், பிசாசின் பிடியில கட்டுண்டவர்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வல்லமையினால் அவர்கள் கட்டப்பட்டு இருந்தாலும், கட்டுகளை அவிழ்த்து பிசாசுகளை துரைத்து அவர்களை சொஸ்தமாக்கி வாழ வைக்கிறவர் தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் தேவை. ஒருவேளை நம்ம சோர்ந்து போயிருப்போம், இது மாறவே மாட்டுதுங்க. என்னத்தான் ஜெபம் பண்ணாலும், என்னத்தான் இது பண்ணாலும் மாறவே மாட்டேங்குது. அந்த மனுஷன் தேவனால் சொஸ்தமாக்க முடியும். உண்மையா நம்ம விசுவாசிக்கும் போது நம்முடைய சபையில ஒரு மாற்றம் உண்டாகும், நம்முடைய குடும்பத்துல ஒரு மாற்றம் உண்டாகும், நம்முடைய தெருக்களில ஒரு மாற்றம் உண்டாகும், நம்முடைய கிராமத்துல ஒரு மாற்றம் உண்டாகும். வேதம் சொல்கிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. அப்பேற்பட்ட வார்த்தை தான் சொல்கிறது. எப்பேற்பட்ட பிசாசு பிடித்திருந்தாலும் இயேசு சொஸ்தமாக்கி வாழ வைப்பார். கரங்களை தட்டி அவர் அந்த அசுத்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். இன்னைக்கு அசுத்த ஆவியினால கட்டப்பட்ட குடும்பங்கள் ஏராளம், மாந்திரீக கட்டினால் கட்டப்பட்ட குடும்பங்கள் ஏராளம். முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்பெல்லாம்
செய்வினை பண்ணி வியாதி கொண்டு வந்துடுறாங்க, செய்வினை பண்ணி பலவீனத்தை கொண்டு வந்துடுறாங்க, செய்வினை பண்ணி மரணம் அடையும் வரையில அவங்களை அப்படியே சோர்ந்து போக பண்ணி பண்றாங்க. எப்பேற்பட்ட பிசாசனுடைய கிரியா இருந்தாலும் இயேசுசாமி வேதம் சொல்கிறது அவர்களை சொஸ்தமாக்கி வாழ வைக்கிறது, அவரை சொஸ்தமாக்கி வாழ வைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாவே தேவன் சொஸ்தமாக்கத்தான் இந்த பூமியில மனிதனாக கடந்து வந்தார். அவர் மட்டும் மனித குலத்தை சொஸ்தமாக்கவில்லை என்று சொன்னால் ஒருவேளை நம்ம சிந்தித்து பார்ப்போம். இந்த பூமியில அநேக பேர் வியாதியில மரித்து போயிருப்பாங்க, அநேக பேர் பலவீனத்துல மரித்து போயிருப்பார்கள், அநேக பேர் மாந்திரிக கட்டினால மரித்து போயிருப்பார்கள், அநேக பேர் மதுபான வெறியினாலும் அசுத்த ஆசை இச்சைகளினாலும் சிக்குண்டு மரித்து போயிருப்பார்கள். ஆனா இயேசு இந்த பூமியில மனிதனாக கடந்து வந்து சொஸ்தமாக்கி ஜனங்களை வாழ வைத்தாரே, அவர் இன்றைக்கும் நல்ல தெய்வமாகவே இருக்கிறார். இரண்டு வார்த்தை மட்டும் உங்களோடு நான் சுருக்கமாய் பேச விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்பினர்களுடைய முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலந்து சென்று காத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறந்து விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஒரு அழகான இங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் ஆழமாய் நம்ம தியானிப்போம். 38 வருஷம் இங்க அழகா சொல்லுகிறது. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷனே அங்கே இருந்தான். அவன் படுத்த படுக்கையாகவே இருந்தான். அவனை சொஸ்தமாக்குவதற்கு ஒருவரும் முன்வரவில்லை. அவனை குணமாக்க வேண்டும் என்று யாரும் விரும்பல. அவன் சுகமடைய வேண்டும் என்று யாரும் பிரயாசப்படல. அந்த பெதஸ்தா குளத்தின் அருகில 1 வருடம் 2 வருடம் அல்ல, கிட்டத்தட்ட 38 வருடம் ஒரு மனிதனுடைய வாழ்நாள். ஒரு 80 வயது என்று பார்ப்போம் என்று சொன்னால் பாதி வாழ்நாட்கள் படுத்த படுக்கையாகவே கடந்தான். கொஞ்சம் அவனுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ஆரம்ப நாட்டில் அவன் பலவீனத்தோடு கூட இருந்திருப்பான். அவனுடைய வீட்டில் அவனை விசாரித்திருப்பாங்க, சாப்பாடு கொடுத்திருப்பாங்க, துணிமணி கொடுத்திருப்பாங்க. கால போக 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 எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு மனுஷன், சொஸ்தமாக முடியாது என்ற நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷன், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட மனுஷன், கண்ணீரோடு கூட தன்னுடைய வாழ்நாளை கழிக்கிற ஒரு மனுஷன். ஆறுதல் படுத்த ஒருவரும் இல்லை, விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை. ஒருவேளை அவனுடைய நிலைமை எடுத்து நாம் கண்முன்னே ஆராய்ந்து பார்க்கும்போது அழுக்கான துணி இருந்திருப்பான், தலை சீவிருக்க முடியாது, சாப்பாடுக்கு நல்ல சாப்பாடு கிடையாது, எல்லாராலும் ஒதுக்கி தள்ளப்பட்டு அவன் மேல துர்நாற்றம் வீசி கொண்டிருக்கும். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. எப்படி ஆகிலும் இந்த பெதஸ்தா குளத்துல நான் குளித்து முங்கி எழும்பேன் என்று சொன்னால் என் பலவீனம் நீங்கி நான் சொஸ்தமாகி மற்றவர்களை போல நான் வாழ வேண்டும் என்று ஒரு வாஞ்சை அவனுக்குள்ள இருந்தபடியினால் தான் 38 வருஷம் ஒரே இடத்துல படுத்த படுக்கையாகவே கிடந்தான். யோசித்து பாருங்களேன். அவரை நினைத்து நம்ம ஆராய்ந்து பார்க்கும் போது நம்முடைய கண்களில் இருந்த கண்ணீர் மாத்திரமே வரும். இப்பேற்பட்ட பலவீனம் 38 வருஷம் படுத்த படுக்கையா இருந்த மனுஷனை இந்த உலகத்தை உண்டாக்கினவர், மனுகுலத்தை சொஸ்தமாக கடந்து வந்தவர், மனிதனை வாழ வைக்க கடந்து வந்தவர்,
பிணியாளிகளை சொஸ்தமாக்கிறவர் கண்டார் என்று வேதம் அழகாய் சொல்கிறது. அல்லேலூயா. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியில் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அவருடைய அன்பு மகா பெரியதுங்க. நான் சொஸ்தமாக வேண்டும் என்று அவன் பாரத்தோடு கூட 38 வருடம் படுத்த படுக்கையா இருந்தவனை இயேசு கண்டு நீ குணமடைய போறாயா? அந்த வார்த்தையினுடைய அந்த வல்லமை அவனுடைய இருதயத்தை குளிர பண்ணி இருக்கும். நம்பிக்கை இழந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு புதுவிதமான நம்பிக்கை வார்த்தை தேவன் பேசி இருந்தார். இந்த பூமியில எத்தனையோ பேர் வாழ்ந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போனார்கள். வேதம் இப்படியாய் சொல்கிறது, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை பொருந்தின வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஒருவேளை நீங்களும் நான் அந்த மனுஷனை பார்த்திருந்தா என்ன சொல்லியிருப்போம்? நாட்டம் முடிச்சுங்க, நீ எப்படி இருந்து செத்துப்போ. நம்முடைய வாயினுடைய வார்த்தை என்ன வந்திருக்கும்? சாபமான வார்த்தை வந்திருக்கும். நீ இருந்தா என்ன செத்தா என்ன போய் சேருன்னு சொல்லி சபித்திருப்போம். ஆனா இயேசுவை பாருங்களேன், சபையை அரசாளுகிற, இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிற, உலகத்தை உண்டாக்கி ஆளுக செய்கிற, சபையை நடத்துகிற அந்த ஜீவனுள்ள தேவனுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாயிலிருந்து புறப்பட்ட தெய்வீக வார்த்தையை பாருங்கள். எவ்வளவு பேசுறாரு பாருங்க. ரொம்ப அழகா அவனை பார்த்து படுத்திர அவனை கண்டு அவன் வெகு காலமாய் வியாதி என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? அந்த வார்த்தையிலேயே அவனுக்குள் இருக்கிற பலவீனங்கள் மாறி போயிருக்கும். கரங்களை தட்டி நான் சொல்ல விரும்புகிறேன், பேர்பட்ட வியாதியா இருந்தாலும் மரண படுக்கையா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாகும் என்று நீங்கள் விசுவாசத்தோடு ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் போது அந்த வார்த்தையினுடைய வல்லமை அவர்களை சொஸ்தமாக்கி வாழ வைக்கும். இயேசுவை போல நீங்களும் நானும் அநேகருக்கு சாட்சியா இருக்க வேண்டும். அதற்காகத்தான் தேவன் கர்த்தருடைய ஆலயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். வயதான தாய்மார்கள் அநேகம் பேர் இருக்கிறீங்க. சாபமான வார்த்தைகளே அல்ல, அசுத்தமான வார்த்தைகளே அல்ல, துணிகரமான வார்த்தைகளை அல்ல, கிருபை பொருந்தின இயேசுவை போல குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த அளவுக்கு உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். உங்க குடும்பம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ஆலயத்துல உங்களாய் மாறுவார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு அதுதான் சொன்னாரு, நீ சொஸ்தமாக்க விரும்புகிறாயா? அழகாய் வேதம் சொல்கிறது, அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என் குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, நான் போவதற்கு முன்னே வேறுவரும் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அந்த வார்த்தையில வல்லமை புறப்பட்டு வந்தது. அந்த வார்த்தையில குணமளிக்கிற வல்லமை கடந்து போனது. 38 வருடமாய் படுத்த படுக்கையா இருந்த அந்த நொடியில அந்த ஜீவனுள்ள வார்த்தை அவன் கேட்கும் போது அவன் கைகளும் கால்களும் பலம் கொண்டு எழும்பி நடந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கடந்து போனான் என்று வேதம் சொல்கிறது. சொஸ்தமாக்கிறவர் சபையிலே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு இது பார்க்கலாம், எடுத்து வாசிக்கலாம் இன்னும் சீக்கிரமாக. மார்க் எழுதின சுவிசேஷம் 5:25 34 அங்க ஒரு சம்பவம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டோம். அப்போது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி
ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். போதும் சிஸ்டர். இங்க அழகா இங்க வேதம் சொல்கிறது. இரண்டாவது காரியம், 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. எல்லாருக்கும் தெரியும், பெண்களுக்கு வர வேண்டிய அந்த வழிபாட்டுல மாதாந்தர அந்த வழிபாட்டுல பிரச்சனை. 12 வருடமாய் உதிரப்போக்கினால் பாதிக்கப்பட்டவள். வேதம் சொல்கிறது, எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த 21ஆம் நூற்றாண்டுல 3 நாளை நம்ம என்ன பண்ணுவோம், ஓரம் கட்டி வச்சிடுவோம். எவ்வளோ அழகுள்ள பொண்ணா இருந்தாலும், அந்தஸ்து நிறைந்தவர்களா இருந்தாலும், பணம் படைத்தவர்களா இருந்தாலும், கல்விமானா இருந்தாலும் 3 நாள் நீ தீட்டானவள் தான். இங்க பாருங்க, 12 வருடமா இருக்கிற அந்த மகளுக்கு அந்த உதிரப்போக்கினால் பலவீனப்பட்டிருந்தாள். அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்டாவது எனக்கு சொஸ்தமாகும் என்று முழு உள்ளத்தோடு கூட அவள் நம்பினாள். அதே விசுவாசத்தோடு கூட இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்டு சுகத்தை பெற்றுக் கொண்டாள். ஆண்டவர் இங்க அழகாய் சொல்கிறது, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்றாரு. உன்னை யாரான என்ன சொல்லியிருப்போம், தீட்டான தொட்டுட்டிய, அசுத்தமான தொட்டுட்டிய, பாவமானவள் தொட்டுட்டியன்னு சொல்லி அவளை காயப்படுத்தல, அவள் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து வாழ வைத்தார். இப்பேற்பட்ட ஒரு தெய்வம் பாருங்களேன், சொஸ்தமாக்கிற ஒரு தேவன். பாவியானவள், அசுத்தமானவள், தீட்டானவள், அறுவருக்கு தக்கவள், என்னுடைய வஸ்திரத்தை தொட்டவனுக்கு அருகதை அல்ல என்று சொல்லி குணமடைய கூடாது என்று, சொஸ்தமாக கூடாது என்று இயேசு ஒரு நாளும் விரும்பவில்லை. யாராயிருந்தாலும், நீ எப்பேற்பட்ட பலவீனத்தோடு கூட இருந்தாலும், இயேசுடைய வஸ்திரத்தை தொட்ட போது சுகத்தை பெற்றுக் கொண்டாலும். பேர்பட்ட அன்பு பாருங்க. ஒரு மனதோடு கூட கேட்ப, ஆண்டவரே, நாங்க எங்க வாழ்க்கையில நாங்க எப்பேற்பட்ட பாவத்தினாலும் சாபத்தினாலும் கட்டப்பட்டிருந்தாலும் எங்கள் கட்டுகளை அவிழ்த்து எங்களை சொஸ்தமாக்கி வாழ வைக்கிற அன்பு நிறைந்த தேவன் நீங்க ஒருவர் மாத்திரமே. சொஸ்தமாக்குகிற தேவன், சொஸ்தமாக்குகிற ஒரு தேவன், குணமாக்குகிற ஒரு தேவன் இயேசு ஒருவர் மாத்திரமே. ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25 மார்க் எழுதின சுவிசேஷம் 6:55-56. அந்த சுற்றுப்புறம் எங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கையிலே கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்கள் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். பாருங்க, எனக்கு ஒண்ணே ஒண்ணு, நீங்கள நானும் என்ன செய்யணுமா, இயேசு அந்த கிராமத்திலே கடந்து வராரு. ஜனங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டார்கள். அந்த வசனத்தை நீங்க வாசித்தா உங்களுக்கு தெளிவா புரியும். அழகா இங்க வேதம் சொல்கிறது, அந்த சுற்றுப்புறம் எங்கும் ஓடி திரிந்து என்ன பண்ணாங்களாம், ஓடி திரியிறாங்க. இயேசு இந்த பூமியில மனிதனாக கடந்து வந்தார், இரட்சகராக கடந்து வந்தார், சொஸ்தமாக்கிறவராக கடந்து வந்தார். ஜனங்கள் அநேகருக்கு வியாதிகளை குணமாக்கி சொஸ்தமாக்கினார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். அது நிமித்தம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் படகிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறம் எங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கையில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்கள் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஒண்ணே ஒண்ணுதான், அந்த நாட்களில ஜனங்களுக்குள்ள ஒரு மனம் உண்டாயிருந்தது. அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, இயேசு அந்த கிராமத்துக்கு கடந்து வர போறார் என்பதை அறிந்து கொண்டு சுத்தி இருக்கிற எல்லா கிராமத்திலும் இன்வால்மெண்டா தன்னுடைய முழு பலத்தோடு கூட பலவீனவரை, நோய்வாய்ப்பட்டவங்களை, வியாதிப்பட்டவங்களை, வறுமையா இருக்கிறவங்களை, அநேக வியாதி உள்ள ஜனங்களை எல்லாரையும் கூட்டி எங்க வராங்களாம், இயேசுடைய இடத்துக்கு கொண்டு வராங்க. இங்க அழகா இங்க வேதம் சொல்லுது பாருங்களா, அல்லாமலும் அவர்கள் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளில் சந்த வெளியிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளா சொன்ன, இயேசு அந்த கிராமத்துக்கு கடந்து வராருங்க. அது கேள்விப்பட்டாங்க அந்த ஊருக்காரங்க. சுத்தி இருக்கிற எல்லா கிராமத்திலும் போடுறாங்க, யாரெல்லாம் வியாதிப்பட்டு இருக்கிறாங்க, யாரெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறாங்க, யாரெல்லாம் பிசாசு பிடித்திருக்கிறாங்க, யாரெல்லாம் திமிர்வாதக்காரராக இருக்கிறாங்க, யாரெல்லாம் அநேக சாபத்தினால பாவத்தினால கட்டப்பட்டு இருக்கிறாங்க,
எல்லா ஜனத்தையும் அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, இன்வால்மெண்டா கூட்டின்னு ஓடின்னு வராங்க. ஒரு சந்தை வெளியில அவங்க எல்லாரையும் நிக்க வைக்கிறாங்க. நிக்க வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க, ஆண்டவரே நீ சொஸ்தமாக்குற தெய்வம் தானே, அப்ப அவங்களுடைய சொஸ்தமாக்குறீங்க. வேதம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்களா. அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். உங்களுடைய வஸ்திரத்தை ஓரத்தொட்டா இங்க இருக்கிற எல்லா வியாதி உள்ள ஜனங்களும் சொஸ்தமாகுவார்கள் என்று நாங்க விசுவாசிக்கிற ஆண்டவரே என்று சொல்லி அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு நல்ல இருதயம் பாருங்களேன். ஒரு 5 நிமிஷம் தான் முடிச்சிடுறேன். எப்பேற்பட்ட ஒரு நல்ல இருதயம் பாருங்களேன். இன்னைக்கு நான் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டபடியினால் தான் இன்னைக்கு 41 வயசு வரையிலும் நான் ஜீவனோடு. இயேசு மட்டும் என்னை நோக்கி கடந்து வரவில்லை என்று சொன்னால் 28 என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும். எனக்கு கல்யாணமா இருக்காது, குழந்தை பிறந்திருக்காது, நான் யாருக்கு என்னுடைய வாழ்க்கையும் மரணப்படுக்கையில் முடிந்து போயிருக்கும். என்னை நோக்கி இயேசு வந்தது நிமித்து நான் சொஸ்தமாக்கப்பட்டேன். அதனாலதான் உங்கள் மத்தியில தைரியமா பேசுறேன். அதே போலத்தான் நீங்களும் முழு மனதோடு கூட விசுவாசிக்கும் போது என்னுடைய ஆலயத்தில் இயேசு சாமி இருக்கிறார், அவர் சொஸ்தமாக்குகிற தேவன். நான் அநேக ஜனங்களை சபையில கொண்டு வருவேன். வஸ்திரத்தை தொட்ட போது என் ஜனங்கள் குணமடைந்து சுகமடைந்து அவர்கள் வாழ்வார்கள் என்ற விசுவாசத்தோடு கூட ஊழியம் செய்யும் போது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் போது, பிணியாளிகளை கொண்டு வரும்போது, முரட்டாட்டம் உள்ளவர்களை சபைக்கு அழைக்கும் போது உங்களாலே அந்த அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பேற்பட்ட அபிஷேகத்தினால சபையை நிரப்ப அவர் என்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். ஜீவனுள்ளவராக இருக்கிறார். ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அந்த ஜனங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் உனக்கும் எனக்கும் தேவை. ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளும்படி எல்லாரிடையும் ஒரு சந்தை வெளியில நிறுத்தினாங்க. இயேசுடைய வஸ்திரத்தை தொடும்படி அவரிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். நடந்த அற்புதம் என்ன? வேதம் அழகாய் சொல்கிறது, அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். கரைகளை கட்டி அவரை தொட்ட யாராயிருந்தாலும், அவரை தொட்ட யாராயிருந்தாலும், அவரை தொட்ட யாராயிருந்தாலும் சொஸ்தமானார்கள். ஆண்டவர் கண்களை மூடி, ஆண்டவர் நாங்க அநேகரை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வர நாங்கள் ஆயத்தப்படுகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர நீங்க தேவனுடைய ஆலயத்துல இருக்கிறீங்க. ஆண்டவர உம்மை தொட்ட யாவரும் சொஸ்தமாவார்கள் என்று முழு உள்ளத்தோடு கூட நாங்கள் விசுவாசத்தோடு கூட நம்பிக்கை வைக்கிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் இனிய நாமத்தினால் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம்ம மேம்படுத்துவோமாக. படிக்குவோம். பாசம் எடுப்பார்கள். அவருடைய இணைந்து நாம் ஜீவிப்போமாக. ஹல்லேலூயா. 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 Praise the Lord. Hallelujah. 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 ஆமென். ஆமென். கரங்களை கர்த்தருடைய வார்த்தைக்காக இன்னொரு விஷயம் கூட. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு விஷயம் கூட நாம கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஆமென். குடும்பமா இருக்கிறவங்க அந்த பிள்ளைங்களை பக்கத்துல கூப்பிட்டுக்குங்க. அப்படி குடும்பமா இருக்குங்க, பிள்ளைங்களை கூப்பிட்டுக்குங்க. விடுவித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் ஆண்டவரே கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா சோதரங்க உடைய வசனம் மட்டும்தான் அவங்களை சுத்திகரிக்கும். அப்பா உடைய வசனம் மட்டும்தான் அவங்களை மாற்றும். ஆண்டவரே ஆண்டவரே வசனம் மட்டும்தான் அவர்களை எழுப்பும். ஆண்டவரே ஆண்டவரே பிள்ளைகளை நீங்கள் எழுப்புகிறோம். ஒரு வருஷம் கிராமத்தை நீர் தொட்ட கிருபைக்காக, வாலிப பிள்ளைகளை நீங்க தொட்ட கிருபைக்காக, குடித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளையும் அந்த
அடுத்தபடியாக நம்ம சொல்லிக்க போகிறோம். இந்த வல்ல கிராமத்துல ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தபடியாக ஆண்டவர் அறியாத ஜனங்கள் ஆண்டவர் அறியணும். அந்த நல்ல ஒவ்வொரு குடும்பம் ஆண்டவருக்கு நேராய் கடந்து வரும்படியாக அவைகளை யாரெல்லாம் முடக்கி வைத்திருக்கிறார்களோ, எந்த பிசாசெல்லாம் முடக்கி வைத்திருக்கிறதோ, அவரை அறியாதபடிக்கு எந்த பிசாசுகள் முடக்கி வைத்திருக்கிறதோ எல்லா நசரனாக இயேசுவின் நாமத்தினால அவைகளை கட்டிந்து நாம செபிக்க போகிறோம். ஒவ்வொரு ஆண்டவர் குடும்பத்தை நீங்க ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, இந்த வல்ல கிராமம் உமக்கு சொந்தமாய் மாறுவதாக. வல்லம் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே வல்லம். ஆண்டவரே, கர்த்தரில் மாற்றுங்க. அப்படிப்பட்டதான ஆண்டவரே ஒரு ரட்சிப்பு இந்த வல்லம் பகுதியில இறங்கட்டும். ஆண்டவரே, இறங்குவதாக ஆவியானவரே, இறங்குவதாக ஆண்டவரே. நீங்க யாரையும் அறிந்து கொள்ளட்டும், நீங்க யாரையும் அறிந்து கொள்ளட்டும், நீங்க யாரையும் அறிந்து கொள்ளட்டும், நீங்க யாரையும் அறிந்து கொள்ளட்டும். இந்த வல்லம் உமக்கு சொந்தமாய் மாறட்டும். இந்த வல்லம் உமக்கு சொந்தமாய் மாறட்டும். இந்த வல்லம் உமக்கு சொந்தமாய் மாறுவதாக. எல்லா வல்லம் ஒருவரே நாங்கள் நோக்கி கட்டுகிறோம். எல்லா பிசாசுகளை ஆண்டவரே அப்பனால கட்டி செவிக்கிறோம். எல்லாம் கட்டி செவிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விக்கிரக தோப்புகள் ஆண்டவரே கொண்டாடு முறையாவதாக. நாமம் ஆண்டவரே இந்த அரசு இந்த ஆண்டவரே வல்ல கிராமத்துல உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். விடுதலை இல்லாதவர்கள் உங்களை தேடி வரணும் ஆண்டவரே. சுகம் இல்லாதவர்கள் உங்களை தேடி வரணும் ஆண்டவரே. அற்புதங்களுக்காக தேடி வரணும் ஆண்டவரே. இந்த சூனியத்துல சிக்கிக் கொண்டிருக்கிற குடும்பம் உங்களை தேடி வரணும் ஆண்டவரே. நீர் ஒருவர்தான் தேவன் என்று, நீர் ஒருவர்தான் தேவன் என்று, நீர் ஒருவர்தான் விடுதலை கொடுக்கிறவர் என்று ஆண்டவர் அறிந்து வரணும் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான ஒரு எழுப்புதல் தீ இந்த வல்லம் கிராமத்துல பற்றி எரியட்டும். ஆண்டவரே, இது சுற்றி இருக்கிற அக்கம் பக்க கிராமங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதை மையமாக கொண்டு சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களும் ரட்சிப்புகளை வழி நடத்துவீராக. ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தம் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தம் அல்ல. இந்த கிராமம் ஆண்டவரே உமக்கு சொந்தமாய் மாறட்டும். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, தொட்ட கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நாம் செபிக்க போகிறோம். இந்த கிராமத்துல நம்ம அநேக இடங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம், விசாரிக்கிறோம். ஒண்ணு, இடம் நல்லா இருந்தா நம்ம கிட்ட பைசா இல்லை. பைசா இருக்கும்போது இடத்தை பார்த்தா இடம் ஏதாச்சும் வில்லங்கமாயிடுது. ரொம்ப நாளா நம்மளுக்கு இந்த சபையை கட்டும்படியாக இடத்துக்காக நம்ம அலைந்து கொண்டிருக்கிறோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல இந்த வல்ல கிராமத்துல ஒரு ஆலயம் எழும்பும்படியாக, ஒரு பேரை எழும்பும்படியாக இந்த கிராமம் இந்த வல்ல கிராமத்துல ஒரு தேவ ஆலயம் எழும்பணும். அநேக சாதிகளையும் ஜனங்களையும் அந்த பேழைக்குள்ள நம்ம சேர்க்கணும். வரப்போற ஆபத்துகளுக்கு தப்பிக்கணும்னா ஒரு நல்ல பேழை நமக்கு இந்த கிராமத்துக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாக, நல்ல ஒரு இடத்தை நமக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாக நம்ம செபிக்க போகிறோம். ஆவியானவரே, ஆண்டவரே, இந்த வல்ல கிராமத்துல ஒரு ஆலயம் எழும்பணும் ஆண்டவரே. எல்லா சோமனுங்க நல்ல ஆவியில நிரம்பி சோமனுங்க. எல்லா தடைகள் உடைத்து ஆவியானவரே, எல்லா தடைகள் உடைத்து உங்களுடைய ஆலயம் எழும்ப கூடாதபடிக்கு ஆண்டவரே தடை செய்கிற எல்லா மனுஷக ஆவிகளை ஆண்டவரே அப்பா சொல்ற ஆமோனின் தந்திரங்களை எல்லா தொழிலாக்கின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் முறியடிக்கிறோம். எங்களுக்கு தெரியாதப்பா, எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு இடம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. என் தேவன், நீர் எங்களுக்கு ஒரு வழி வாசல்களை திறந்து கொடுக்கும்படியாய்
இடத்துல நல்ல ஒரு ஆலயம் எழும்பட்டும் ஆண்டவரே. உடைய ஆலயம் எழும்பி நிற்கட்டும். பிசாசானவன் வெட்கப்பட்டு போகபடியாக, பிசாசானவன் வெட்கப்பட்டு போடும்படியாக உங்க ராஜ்யம் இந்த கிராமத்துக்குள்ள எழுந்தரும்படி ஆயிடுச்சு. இப்படி செய்ய போகிற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம், மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். அப்பா நீர் அப்படியே எங்களுக்கு உதவி செய்த கிருபைக்காய் அப்ப கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். சோத்ரன் 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 சோத்ரன். கடைசியாக நம்ம செபிக்க போகிறோம். இங்க ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்தவ பிள்ளைகளுக்காக, அவங்க யாரா இருந்தாலும் எந்த சர்ச்சுக்கு போனாலும் பரவாயில்ல, கிறிஸ்தவர்கள் ஒரு வைராக்கியத்துல கிறிஸ்துவுக்குள்ள எழும்படியாக, நானும் ஒரு கிறிஸ்தவன்னா எனக்கும் பேர் மாத்திட்டோம், நானும் ஞானஸ்தானம் ஏத்துட்டேன்னு சொல்லி இருக்காதபடிக்கு கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிறவர்களாய் கொஞ்சம் பேராய் அநேக இந்த கிராமத்துல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் கர்த்தர் எழும்பும்படியாக, அவர்கள் எழுப்பினா போதும் ஆட்டோமேட்டிக்கா எல்லா அந்த வல்ல கிராமத்துல ஒரு எழுப்புதல் கர்த்தர் கொடுத்துருவாரு. எல்லா கிறிஸ்தவர்களை கர்த்தர் எழுப்பும்படியாக, தூங்கி கொண்டு இருக்கிறவங்க, வெக்கப்பட்டு இருக்கிறவங்க, பைபிள சுமந்து அப்படி வார்த்தையை சொல்றதுக்கே கிறிஸ்தவர்கள் வெக்கப்படுறாங்க. இப்படிப்பட்ட வெக்கப்படுறவர்களை கர்த்தர் எழுப்பும்படியாக, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்படியாக ஆவியானவரே இந்த கிராமத்துல யாரெல்லாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் பெற்று குடும்பமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை நீர் எழுப்புங்க ஆண்டவரே. அவர்களை தட்டி எழுப்புங்க. ஏதோ அவங்க குடும்பத்துக்காக அல்ல ஆண்டவரே, அவங்க பிள்ளைகளுக்காக அல்ல, ஐயோ என் கிராமம் அழிந்து கொண்டு இருக்கிறதே என்ற ஒரு பாரம் ஆண்டவர் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவரே நீர் கொடுக்கவே ஆயிடுச்சு. கிறிஸ்தவர்களை நீங்க எழுப்புங்க. கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வைராக்கியம் வரட்டும். அப்பா ஏதா அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்லிடுவான், அவங்க என்ன சொல்லிடுவாங்க, பங்காளிங்க என்ன சொல்லிடுவாங்க, அப்படியா அல்லாதபடிக்கு கிறிஸ்துவுக்கு ஒரு வைராக்கியத்தை, கிறிஸ்துவ வைராக்கியத்தை தரித்தவர்களாய் கர்த்தரது குடும்பங்களை நீர் எழுப்பும்படி ஆயிடுச்சு. பெயர் கிறிஸ்தவர்களாய் அல்ல ஆண்டவரே, உமக்காக ஆண்டவரே மரித்தாலும் பரவாயில்லை என்று உமக்காக செயல்படுகிற வைராக்கியமுள்ள கிறிஸ்தவர்கள் இந்த கிராமத்தில் எழும்பட்டும். அப்பா நீர் செய்ய போகிற கிருபைக்காய் மக்கள் நன்றி. நீங்க தொட்ட கிருபைக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக என்ன அந்த ஜெப விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்கும்படியாக உடம்பு சரியாம இருக்கிறாங்க. உடம்பு சரியாம இருக்கிறாங்க. அவங்க காலேஜ்ல சேரணும், நல்ல முறையில படிக்கணும். பையன் பேர் என்ன? சாணக்கியனா? சாணக்கியனுக்கு செபிக்க போறோம். குடும்பத்துல சண்டைகள் எல்லாம் இருக்காதபடிக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாக செபிக்கலாம். இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ உங்க சமூகத்துல வந்திருக்கிற ஜெப விண்ணப்பத்தை கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியங்களை செய்கிறவர் ஆண்டவரே. ஆண்டவரே அருமையான சாணக்கியன் என்ற மகனை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மகனுக்கு இருக்கிற எல்லா ஆண்டவரே பலவீனங்களை கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுங்க ஆண்டவரே. காலேஜ்ல சேர நல்ல உதவி செய்யுங்க அப்பா ஆண்டவரே. அப்பா நல்ல படிப்பு புத்தி ஞானத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா குடும்பத்துல இருக்கிற சண்டைகள் மாறட்டும் ஆண்டவரே. சமாதான குலைச்சல்கள் மாறட்டும். இந்த நாளில நாங்கள் செபிக்கிறோம். அந்த குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். மகனை தொடுங்க, குடும்பமாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அன்னை மேரி அம்மா கார்த்தியம்மாவுடைய அண்ணி கேன்சரால பாதிக்கப்பட்டு ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க. அவர்களை கர்த்தர் தொடும்படியாக கர்த்தருக்கு எது சித்தமோ மகளுடைய வாழ்க்கையில நடக்கட்டும். ஆமென் ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தருக்கு அது லேசான காரியம். இந்த நாளில மகளுக்காய் நாம செபிக்கலாம். அடுத்து எதுனா ஜெப விண்ணப்பம் இருக்கா? சிறுத்தை கண்கள் முடி செபிக்கலாம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அருமையான ஆண்டவரே சொல்லப்பட்ட விண்ணப்பத்திற்காய் செபிக்கிறோம். அன்னை மேரிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரி உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வியாதியின் படுக்கையில் இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. மகள் ஆண்டவரே சுஸ்தம் அடைய ஆண்டவரே.
அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே அந்த 38 வருஷமாய் படுத்திருந்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அவனை பார்த்து ஆண்டவரே நீங்க அவருக்கு கண்டீங்க, அவனை விசாரித்தீங்க, எழுந்து நடங்க என்று சொன்னீங்க அப்பா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இந்த வியாதியின் படுக்கையில இருக்கிற அந்த அன்னை மேரி சகோதரிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுதே அந்த சுகம் அளிக்கிறதான வல்லமை மகள் மேல கடந்து செல்லும்படியாக செபிக்கிறோம். எல்லா வியாதிகளும் கர்த்தர் நீர் மாற்றுங்க ஆண்டவரே, எல்லா வியாதிகளும் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. சுகம், பலன், ஆரோக்கியம், ஜீவன் உண்டாகும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. பாத்தியம்மாக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இதயங்களை காலப்படுகிற எல்லா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அந்த அடைப்புகளை கர்த்தர் நீர் மாற்றுவீராக. எங்கெல்லாம் ஆண்டவரே பிளாக் ஆயிருக்கோ, எங்கெல்லாம் பிளட் பிளாக் ஆயிருக்கோ அந்த பகுதியெல்லாம் இந்த நாளில இயேசுவின் நாமத்தினால எல்லா அடைப்புகளும் கர்த்தர்னால திறக்கும்படியாய் செபிக்கிறோம். எல்லா ஆண்டவரே அப்பா பிளட் சர்க்குலேஷன் எல்லா இடத்திலும் நாடி நரம்பு தசைகளில ஆண்டவரே அப்பா நன்றாய் பரவும்படியாக கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. எல்லா ஆண்டவரே பலவீனத்தை கர்த்தர் மாற்றுங்க. விசேஷமாய் ஆண்டவரே மணிமேகலையுடைய அண்ணனுக்காய் செபிக்கிறோம். எல்லா திருமண காரியத்தை ஆண்டவரே நீர் வாய்க்க செய்யுங்க அப்பா. மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவரே அப்பா துணையை கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. மகனுக்கு நல்ல ஒரு துணையை நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் நீர் மாற்றுவீராக. இந்த வருடத்துக்குள்ள திருமணமாக உதவி செய்யுங்க. இந்த கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய எல்லா ஜெப விண்ணப்பங்களை கேட்டு ஆமென் என்றும் ஆமென் என்று பதில் கொடுத்து கிருபைக்காய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா, ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கக்கூடிய அவர் கருவில் கொள்வோம். மகா கருவிலும் இருக்கும் இந்த சர்வ வல்லமை தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த வேலையில் கூட ஆண்டவரே இந்த வெள்ள கிராமத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு இருந்து பாடலின் மூலமாக ஆராதனை மூலமாக ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் உம்முடைய வார்த்தைகளை எங்களை கேட்டு கொள்ளும்படியாய் தேவனுக்கு அந்த கிருபை செய்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமான இந்த நாளிலே எங்கள் கிராமத்தோடு இணைந்து ஆண்டவரை ஆராதனை செய்த தேவதாசனை அமைத்திருக்கிற இந்த சர்ச்சையோடு இருந்து நல்லது என்று சொல்லி அவர்கள் கருதுபடியாக சாட்சிகளை ஏற்படுத்துவதாக அந்த ஆண்டவரே சோதரிகள் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் தனிநபர்களையும் இந்த ஒலிபெருக்கி மூலமா சத்தத்து மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் திருக்கருத்தில் எங்களை ஒப்புக்கொள்கிறோம். எங்களை பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் அன்பின் தகப்பனே, ஆமென். அவரு சொல்வோம், என் ஆத்துமாவே என் உள்ளமே என் ஆத்துமாவே சகல உபகாரங்களையும் மாறுவாதே. ஆமென். அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தமுள்ள அன்பிற்கும் நாங்கள் கூடி யாவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஜெய கோட